ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கான மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 22,968 முடிஞ்சது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22,838 ஓப்பன் ஆகி ஐ வந்து பார்த்தீங்கன்னா 23,153 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்தீங்கன்னா 22,719. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,123 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு? 23,123 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 155 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸு. ஸோ 155 வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வந்து ஒரு முதல் விஷயம். இன்னொன்று நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த 23,000க்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இனி மறுநாட்களில் ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் அமைகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கான நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் என்னென்னு பார்த்துடலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் 23,000 வந்து மேலே 23,000க்கு மேலே முடிஞ்சதுனால இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். அதாவது இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து மேலே வர்றது தான். அதாவது இந்த ஏரியா தான் நமக்கு இப்போதைக்கு க்ரூஷியல் சப்போர்ட். அதாவது 23,000 தான் வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த 23,000 வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000, அதாவது 830 லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஏரியா மார்க்கெட் இன்றைக்கி இந்த ஏரியாவில் தான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரெண்டாவது சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது 22,827 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி நாளைக்கோ இல்லை வரும் நாட்கள்லையோ. ஸோ நாளைக்கான டேட்டுன்னு பார்த்திங்கன்னா 8/4/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம சப்போர்ட் பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று வந்து 23,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 22,830 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது வரைக்கும் இந்த லெவலில் பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. நாளைக்கான ரெசிஸ்டன் என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23,200 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா, இந்த கேண்டலோட அப்பர் ஹேண்ட் இப்போதைக்கு. ஸோ இதுதான் ஏர்லியராக வந்த ரெசிஸ்டன்ட் ஐ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இறங்கினது. ஸோ 23,200 வந்து நாளைக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டியில் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா, பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்மளுக்கு 23,390 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 390 to 400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் 1 எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,200 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,390 to 400 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,123 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 23,200 க்ரூஷியலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,000 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ எதர் சைடு உங்களுக்கு பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.